வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்னைக்கு மண்டே நைட் ராவோடைய மெயின் ஈவெண்ட்டாக ஜே ஊசோக்கும் பிரான் பிரேக்கருக்கும் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்சை தான் பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பிரான் பிரேக்கர் ரொம்ப டாமினேட்டாக இருக்கார். ஜே ஊசோ பல முறை சிங்கிள் சாம்பியன்ஷிப் ஆகும்போது இது வரைக்கும் வின் பண்ணலை. 10 இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் ஆனால் கண்டென்டரை தாண்டி தான் ஜே ஊசோ இப்போ பிரான் பிரேக்கர் கூட மோதுறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இந்த மேட்ச் இருந்தது. இந்த மேட்ச்சில் பிரான் பிரேக்கர் பக்கம் தான் பார்த்தீங்கன்னா சாதகமாக அவர் வெற்றி பெறுவார். பிரான் பிரேக்கர் இப்போ டாமினேட்டாக இருக்கார், அவர் தோக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக வந்துக்கிட்டு இருந்தது. பட் ஆனால் அந்த மேட்சோட எண்டிங்கை யாருமே எதிர்பார்க்கல. எஸ், இந்த மேட்சோடைய எண்டிங்கில் த ஈட் ஜே ஊசோ அண்ட் த நியூ WWE இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு. தன்னுடைய வாழ்க்கையில் முதலாக ஒரு சிங்கிள்ஸ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு. கெரியரில் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவர் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை ஒரு துணையோடு தான் வின் பண்ணியிருக்காரு. வாழ்க்கையிலேயே முதலாக பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டைட்டில் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வின் பண்ணி ஒரு ஆசம் மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் இன்றைக்கி கிரியேட் பண்ணியிருக்காரு. உங்கள் ஜே ஊசோ நியூ இன்டர்கான்டினென்டல் சாம்பியனாக இருக்கிறாரு. இதோடைய உங்களுடைய ரெஸ்பான்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.